அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதன்கிழமை மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு, சகல விதத்தில் கோவிந்தநாமாவளி சொல்வது ஏற்றம் ஏற்படும். படைப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடையெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நரம்பு உபத்திரத்தில் மட்டும் உபத்திரம் பண்ணாமல் இருப்பதும், முதுகு தண்டுவடமோ தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ எச்சரிக்கையுடன் இருப்பதும், புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க பெரிய பாதிப்புகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பை பெறுவதும் ஆனந்தம், பேரானந்தம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக பெரிய அளவுக்கு ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். புது தொழில் மாற்றத்திற்காக தயாராக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இந்த வெற்றி வரவில்லை, அந்த வெற்றி வரவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் எல்லா வெற்றிகளும் ஆனி மாதத்தில் அணிவகுத்து உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் யாருக்கு ஏற்படும் என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக நல்ல விஷயங்களுக்கு தைரியமாக இறங்கி பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். சோம்பலிலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம்.